வாழ்க்கையில் சில நேரங்களில் என்ன செய்தாலும் தோல்வி மட்டுமே கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சுவர் நம்மை தடுத்து நிறுத்துவது போல தோன்றும். மற்றவர்களெல்லாம் சுலபமாக முன்னேறிச் செல்வார்கள், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைகள் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா? அந்த தடைகளை எப்படி உடைப்பது என்று தெரியாமல் குழம்பி நின்றிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் சரியான ஒரு தேடலில்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு பெரிய தடையையும் சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு மனநிலையை திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி சாதனையாளராக மாற முடியும் என்பதற்கான ரகசியம் இதுதான். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் தடையையும் ஒரு படிக்கட்டாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். இதை முழுமையாக புரிந்து கொண்டால் இனி எந்த ஒரு தடையை கண்டும் நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். ஒரு பிரச்சனை அல்லது தடை வரும்போது ஒரு மனிதன் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் சொல்லும் முதல் வழி இடுக்கண் வருங்கால் நகுக என்பதுதான். அதாவது, துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும். இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம். பிரச்சனை வரும்போது எப்படி சிரிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தந்திரம். ஒரு பெரிய தடை உங்கள் கண்முன் நிற்கும்போது நீங்கள் பயந்து நடுங்கினால் அந்த தடை இன்னும் பெரிதாக தெரியும். ஆனால் இதுவும் கடந்து போகும். இந்த தடையை நான் உடைப்பேன் என்று ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொள்ளும் போது உங்கள் மூளையில் உள்ள பயம் நீங்கி தீர்வுகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பதட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் தவறாகவே முடியும். ஒரு அமைதியான புன்னகை உங்கள் மனதில் உள்ள புயலை அடக்கி தெளிவான சிந்தனையை தரும். அடுத்த முறை ஒரு பெரிய பண கஷ்டமோ அல்லது தொழில் நஷ்டமோ வரும்போது சோர்ந்து போய் உட்காராமல், சரி, இதை எப்படி சரி செய்வது என்று ஒரு சிறு புன்னகையோடு உங்கள் வேலையை தொடங்குங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இரண்டாவது முக்கியமான வழி, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற ஆழமான நம்பிக்கை. சில நேரங்களில் நாம் உழைத்துக்கொண்டே இருப்போம், ஆனால் அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. விதி நம்மை விளையாடுகிறதோ, நேரம் சரியில்லையோ என்று மனம் புலம்ப ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வள்ளுவர் நமக்கு ஒரு தோழனாக வந்து தோளில் தட்டிச் சொல்கிறார். கடவுளே வந்து உன்னால் முடியாது என்று சொன்னாலும் சரி, அல்லது உன்னுடைய விதியே உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய வியர்வைக்கும் நீ பட்ட கஷ்டத்திற்கும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்கிறார். ஒரு புதிய தொழில் தொடங்குகிறீர்கள் அல்லது ஒரு தேர்வுக்காக படிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து தோல்விகள் வரலாம். ஆனால் அந்த தோல்விகளை கண்டு பின்வாங்காமல் உங்கள் உழைப்பை மட்டும் நீங்கள் நிறுத்தாமல் இருந்தால் அந்த முயற்சியே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். தடைகளை தகர்க்கும் மிகச்சிறந்த ஆயுதம் உங்கள் சளைக்காத உழைப்பு மட்டுமே. மூன்றாவதாக, ஒரு தடையை உடைக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வலியறிதல். எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கு முன் அந்த செயலின் வலிமை என்ன, நம்முடைய வலிமை என்ன, நம்முடன் இருப்பவர்களின் வலிமை என்ன, நம்மை எதிர்ப்பவர்களின் அல்லது போட்டி போடுபவர்களின் வலிமை என்ன என்பதை தெளிவாக அலசி ஆராய வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். ஒருத்தர் ஏதோ ஒரு வியாபாரம் செய்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு நமக்கும் அந்த வியாபாரத்தை பற்றி எந்த முன்னனுபவமும் இல்லாமல் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் முதலீடு செய்து தொழிலை தொடங்கினால் என்ன ஆகும்? அது நிச்சயம் தோல்வியில்தான் முடியும். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை யாரிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று தேடுங்கள். உங்கள் பலமை உணர்ந்து நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது எந்த தடையும் உங்களை அசைக்க முடியாது. நான்காவது வழி, காலம் அறிதல். சரியான நேரத்திற்காக காத்திருப்பது. ஒரு கொக்கு குளக்கரையில் எப்படி அமைதியாக ஒற்றை காலில் காத்து நிற்குமோ அதுபோல நமக்கு சரியான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் சரியான மீன் வந்தவுடன் கொக்கு எப்படி சட்டென்று அதை பிடிக்குமோ அதுபோல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவ விடாமல் இறுக பற்றி கொள்ள வேண்டும். பலரும் அவசரத்தில் தவறான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் வாழ்க்கையை நொந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்க நினைக்கலாம், அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்ய நினைக்கலாம். அதற்கான சரியான பொருளாதார சூழ்நிலை மற்றும் மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். காலம் நேரம் பார்த்து அடிக்கப்படும் ஒரு சிறு அடி மலையையும் அசைத்து பார்க்கும். ஐந்தாவது ரகசியம், இடம் அறிதல். நாம் எந்த இடத்திலிருந்து செயல்படுகிறோம் என்பது நமது வெற்றியை தீர்மானிக்கும். ஆழமான தண்ணீரில் முதலை ஒரு யானையை கூட இழுத்துச் சென்று கொன்றுவிடும்.
ஆனால் அதே முதலை தரைக்கு வந்தால் ஒரு சிறிய விலங்கிடம் கூட தோற்று போகலாம். உங்கள் திறமைகள் அனைத்தும் நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் தரும். நீங்கள் ஒரு நல்ல திறமையான நபராக இருக்கலாம், ஆனால் உங்களை மதிக்காத, உங்கள் திறமைக்கு வாய்ப்பளிக்காத ஒரு சூழ்நிலையிலோ அல்லது ஒரு கம்பெனியிலோ நீங்கள் இருந்தால் உங்கள் வளர்ச்சி அங்கேயே முடங்கி போய்விடும். தடையாக இருப்பது உங்களுக்குள் இருக்கும் திறமையின்மை அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் தவறான இடம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரியான இடத்தை நோக்கி நகரப் பழகுங்கள். 6வது வழி, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உஞ்சற்றபவர். இது ஒரு மிகப்பெரிய உத்வேகம் தரும் வரி. தடைகள் தொடர்ந்து வந்து உங்களை தாக்கும் போது நீங்கள் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்றால் ஒரு கட்டத்தில் அந்த தடைகளே உங்களிடம் தோற்று போய் பின்வாங்கி ஓடிவிடும். ஒரு கல்லை உடைக்க 100 முறை சுத்தியலால் அடிக்கிறோம். 99 முறை அடிக்கும்போது கல் உடையவில்லை என்றால் அந்த முயற்சிகள் வீண் என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு அடியும் அந்த கல்லை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. 100வது அடியில் அது உடைகிறது. அதுபோலத்தான் நீங்கள் ஒரு வேலையை தொடர்ந்து முழு மனதோடு செய்யும்போது ஒரு நாள் அந்த தடை உடைந்து உங்களுக்கு வழிவிடும். 7வது மற்றும் ஒரு முதிர்ச்சியாள வழி, பெரியாரை துணைக்கோடல். வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் நாம் அடிபட்டுத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த பாதையில் பயணித்து தடைகளை தாண்டி வெற்றி பெற்ற அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலை நாம் தேடி பெற வேண்டும். ஒரு காட்டில் வழி தவறி நிற்கும்போது அந்த முழு காட்டின் வரைபடம் தெரிந்த ஒருவரின் உதவி நமக்கு எவ்வளவு அவசியமோ, அதுபோல வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போது ஒரு நல்ல குரு அல்லது மென்டர் நமக்கு தேவை. அவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது பல வருட வீணான உழைப்பையும் நஷ்டத்தையும் நமக்கு மிச்சப்படுத்தும். இப்படி தடைகளை உடைக்க பல வழிகள் இருந்தாலும் நாம் ஏன் இன்னமும் வெற்றி பெறாமல் அதே இடத்தில் நிற்கிறோம்? ஏனென்றால் நமக்குள்ளேயே நாம் வளர்த்து வைத்திருக்கும் சில தீய பழக்கங்கள் நம்மை முன்னேற விடாமல் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கின்றன. அந்த தடைகளை வெளியில் தேடுவதை விட நமக்குள்ளேயே தேடி அவற்றை அழிக்க வேண்டும். அப்படி தவிர்க்க வேண்டிய 9 பழக்கங்களை வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார். அதில் முதல் மற்றும் மிக பெரிய பழக்கம் நெடுநீர், அதாவது ஒரு செயலை தள்ளி போடும் பழக்கம். நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெற்றியின் தேதியை நாமே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளை என்று ஒன்று இல்லை. இன்று, இப்போது, இந்த நிமிடம் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது மட்டும்தான் உங்களிடம் இருக்கிறது. தள்ளி போடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை வெற்றியிலிருந்து பல கிலோமீட்டர் பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது. 2வது பழக்கம் மறதி. மறதி என்று நாம் சாதாரணமாக நினைக்கும் ஒரு விஷயம் உண்மையில் நமது அலட்சியத்தை காட்டுகிறது. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் மறந்து விடுகிறோம். ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துவிட்டு பெரிய முடிவுகளை எடுப்போம். ஆனால் அடுத்த 2 நாட்களில் அதை அப்படியே மறந்து நமது பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுவோம். உங்கள் இலக்கை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 3வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் மடி, அதாவது சோம்பேறித்தனம். இரும்பை துருபிடித்து அழிப்பதைப் போல மனிதனை அவனுக்குள் இருக்கும் சோம்பேறித்தனம் அழித்துவிடும். காலையில் எழுந்தவுடன் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சலித்துக் கொண்டு ஒரு வேலையை செய்ய தயங்கும் மனிதனால் எந்த ஒரு சிறிய தடையையும் உடைக்க முடியாது. சுறுசுறுப்புதான் வெற்றிக்கான முதல் எரிபொருள். 4வது பழக்கம் அளவுக்கு அதிகமான துயில், அதாவது தூக்கம் அல்லது மயக்க நிலை. உடலுக்கு தேவையான ஓய்வு என்பது வேறு, எந்நேரமும் ஒருவித மந்த நிலையிலேயே இருப்பது என்பது வேறு. நேரத்தின் அருமையை உணராதவர்கள் மட்டுமே அளவுக்கு அதிகமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். உங்கள் வாழ்நாளில் 3இல் 1 பங்கை நீங்கள் தூக்கத்திலேயே கழித்து விடுகிறீர்கள். விழித்திருக்கும் நேரத்தில் தெளிவான சிந்தனையோடு இருக்க பழகுங்கள். 5வது விஷயம் பயனில் சொல்லாமை. எந்த பயனும் இல்லாத விஷயங்களை பேசுவதும் அதிலேயே நேரத்தை செலவிடுவதும், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, சோஷியல் மீடியாவில் யாருக்கோ நடக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்து வைத்துக் கொண்டு மணிக்கணக்கில் விவாதிப்பது போன்ற தேவையற்ற விஷயங்களில் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும். இல்லையென்றால் அமைதியாக இருப்பதே சாலச் சிறந்தது. 6வது பழக்கம் சிற்றினம் சேராமை. இது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். எப்பொழுதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், மற்றவர்களை குறை சொல்பவர்கள், வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் இருப்பவர்களோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் உங்களை அறியாமலேயே நீங்களும் அந்த இருட்டுக்குள் இழுக்கப்படுவீர்கள். நல்ல சிந்தனைகள் உள்ள, உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடன் பழகுங்கள். 7வது பழக்கம் அழுக்காறு, அதாவது பொறாமை.
மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அவர்கள் மட்டும் சீக்கிரம் முன்னேறிவிட்டார்களே என்று அவர்களை பார்த்து பொறாமைப்படுவது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் நெருப்பு போன்றது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சுழற்சியும் வித்தியாசமானது. அவர்களின் முதல் அத்தியாயத்தோடு உங்கள் 10வது அத்தியாயத்தை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களின் போட்டி நேற்றைய உங்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். 8வது பழக்கம் வெகுளி, அதாவது தேவையில்லாத கோபம். கோபம் என்பது ஒரு நிமிடத்தில் பல வருடங்கள் கட்டி எழுப்பிய உறவுகளையும் வாய்ப்புகளையும் அழித்துவிடக்கூடிய ஒரு கொடிய ஆயுதம். எப்போது ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கோபத்தில் வெடிக்கிறானோ, அப்போது அவன் தன் நிதானத்தை இழந்து பலவீனமாகிறான். பிரச்சனைகளை அமைதியாக அணுகத் தெரிந்தவன் மட்டுமே உண்மையான வெற்றியாளன். 9வது மற்றும் கடைசி பழக்கம் தன்னைத்தான் வியந்து கொள்ளுதல், அதாவது கர்வம் அல்லது தற்பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய அறிவாளி என்ற கர்வம் எப்போது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்றோடு அவனது கற்றல் முடிந்து விடுகிறது. கற்றல் எங்கு முடிகிறதோ அங்கு வளர்ச்சியும் நின்று விடுகிறது. ஒரு பெரிய மரத்தில் எவ்வளவு பழங்கள் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த மரம் வளைந்து கொடுக்கும். அதுபோல நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்குச் சென்றாலும், எவ்வளவு தடைகளை தாண்டினாலும் உங்கள் மனதில் ஒரு சிறு கர்வம் கூட வரக்கூடாது. எப்போதும் ஒரு மாணவனைப் போல புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு தடகளப் போட்டி போன்றது. தடைகள் என்பது அந்த பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் தடைக்கற்கள். அதை பார்த்து பயந்து ஓடுவதற்காக அது வைக்கப்படவில்லை. அதை தாண்டி குதித்து உங்கள் திறமையை நிரூபிக்கவே அது வைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் சொன்ன இந்த 7 வழிகளும் அந்த தடைகளை தாண்டும் உத்திகள். தவிர்ப்பதற்கான இந்த 9 பழக்கங்களும் உங்கள் காலில் கட்டப்பட்டிருக்கும் எடைகள். அந்த எடைகளை அறுத்தெறிந்துவிட்டு முழு பலத்தோடு ஓடினால் உங்கள் இலக்கை நீங்கள் நிச்சயமடைவீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான சக்தி வெளியில் வர காத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தும் அந்த மிகப்பெரிய கெட்ட பழக்கம் எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதை உடைத்து எறிய இந்த 7 வழிகளில் எந்த வழியை இன்றிலிருந்து நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள்? சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு தோன்றிய அந்த பதிலை மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும்படி கீழே பதிவு செய்யுங்கள். உங்கள் மாற்றம் இன்றே இப்போதே தொடங்கட்டும். நான் உங்கள் ஆத்மார்த்தமான வழிகாட்டி. அடுத்த பயணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.